டியர் கேர்ள்ஸ், இப்போ இந்த பூச்செடி கீழே இருக்க தண்ணி தெரியுதா? இந்த தண்ணி இருந்துச்சுன்னா தான் இந்த செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டே வரும். திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த செடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடச்சி இந்த செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மாதம் மாதம் உங்களுக்கும் கீழேருந்து ரத்தம் போயிட்டே இருக்குது பீரியட்ஸ் அப்போ. அந்த ரத்தம்லாம் உங்கள் பாடியில் எப்படி ரிப்ளனிஷ் ஆகும்னு நினைக்கிறீங்க? மேஜிக்கா? அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்கணும்ல. தலை சுற்றுது, டயர்டாக இருக்குன்னு வர ஃபீமேல் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹீமோக்ளோபின் கம்மியாக தான் இருக்கும். 8, 9, 10 இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கு ரீசன் நீங்கள் ப்ராப்பராக அயன் எடுத்துக்கிறது இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் 10லேருந்து 49 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்கள் வாரத்துக்கு ஒரு அயன் டேப்லெட், வாரத்துக்கு ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யாருமே எடுக்கிறது இல்லை. இனிமேலாச்சும் எடுப்பீங்களா? செய்வீர்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபுட்லேருந்து அயன் எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அயராத உழைச்சிட்டு இருக்க எண்ணெய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுட்டில் ஹீம் அயன், நான் ஹீம் அயன் 2 இருக்குது. ஹீம் அயன் தான் நம்ம பாடியில் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். அது சிக்கனு, மட்டனு, பீஃபு, முட்டை இது எல்லாத்துலேயுமே நிறையா இருக்குது. முக்கியமாக சிக்கன் லிவர், மட்டன் லிவர் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா அதில் இருக்க நான் ஹீம் அயன் நம்ம பாடியில் அதிகமாக அப்சர்வ் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கணுன்னா டேட்ஸு, பருப்பு, கீரை வகைகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போவுமே டயர்டாக இருக்குது, தலை சுற்றுதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பசங்க யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.